கம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதரின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்கிறோம். கடுமையாக உழைத்தும் பல நேரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் கையில் நிற்பதில்லை. இல்லை, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டிய பிறகு நமக்கு நிறைய பாதிப்புகள் வருகிறது. யாரால் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தா, எதனால் பாதிப்புனா கண் திருஷ்டி. நம்ம வாழற வாழ்க்கையை வச்சு எதிர்த்து வீட்டுக்காரங்களால் கண் திருஷ்டி இருக்குமோ, யாரால் கண் திருஷ்டி இருக்குமோ அப்படின்னு மனசு பயப்படுது. ஏன்னா திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படுது. உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டா பிறகு உடல்நல பாதிப்புகள் வருது. நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா யாராவது உனக்கு பரவாயில்லப்பா நல்ல காசு வருது, நீ வசதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு அடுக்கடுக்காக குடும்பம் சரிவை சந்திக்கிறது. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு திடீரென வீழ்ச்சி வருகிறது. சில குடும்பங்களில் கல்யாண தடைகள் கடுமையாக இருக்கு. இப்படியெல்லாம் தடைகள் இருப்பதற்கு கண் திருஷ்டி காரணம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அது இந்த பதிவுடைய நோக்கம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண் திருஷ்டி எதனால் வருகிறது, யாரால் கண் திருஷ்டி உங்களுக்கு வருகிறது, நீங்கள் என்ன செய்த பிறகு அந்த கண் திருஷ்டி வருகிறது, அந்த கண் திருஷ்டி வந்தால் அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பயன்படுத்தும், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவுடைய இறுதியில் பொதுவான கண் திருஷ்டி பரிகாரங்களை பற்றியும் நான் பேச போகிறேன். ஆக ராசி ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி படுத்துகிறது, எப்படி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற வழிமுறையை சொல்லித் தருகிறேன். வாருங்கள், பகிர்ந்து கொள்வோம். எனது அருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை போல ஒரு சின்சியர் ஒர்க்கரை உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு ஆஃபீஸில் ஒரு விருச்சிக ராசிக்காரர் இருந்தால் அவரை நம்பி வேலையை ஒப்படைச்சிட்டு போகலாம். அந்த வேலையை சின்சியராக முடிப்பார். உயரதிகாரி கூட இருக்கணும்னு இல்லை, இவரே சின்சியராக முடிப்பார். பிறரை ஏமாற்றி பிழைக்க தெரியாத நல்ல மனிதர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. கடினமான உழைப்பாளிகள், திட்டமிட்டு உழைக்கக்கூடியவர்கள். எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க, ஆனால் யாருமே இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. இவர்களுக்கு பிறரால் பாதிப்பு தான் வருகிறது. அப்படிப்பட்ட பெரிய பாதிப்பு கண் திருஷ்டி பாதிப்பினால் விழுந்த பல விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. ரொம்ப நீதியும் நன்மையும் நல்ல மனதும் பொருந்திய இவர்களுக்கு தான் பெரிய சோதனை வருதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சார் வெளியே பார்க்க கடுமையாக தெரியக்கூடிய பல விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் பழகி பார்த்தால் மிக நல்ல மனிதர்கள், மிக அன்பான மனிதர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் நீச்சமடைகிறார். 2ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் எப்படிப்பட்டவர்? ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடியவர். ஒரு வேலை பார்க்குற இடத்துல நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க, கடினமாக உழைப்பாங்க. இவங்களை மேனேஜ்மெண்ட் மதிக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடக்கூடாது, வேலை உயர்வு கிடைச்சிடக்கூடாது, இவங்களை ரெகக்னைஸ் பண்ணிடக்கூடாது. இவங்க வாழ்க்கையை தடுக்கக்கூடிய பல பேர் உடன் பணியாற்றுவார்கள். உடன் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் கண்ணு முன்னால் இவங்களை புகழ்வாங்க. இவங்களுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாது, இவருக்கு மட்டும் நல்ல பதவி கொடுக்கக்கூடாது, தடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டை தடுப்பாங்க. அப்படி விழுந்தவர்கள் பல விருச்சிக ராசிக்காரங்க. கடுமையான கண் திருஷ்டி இவர்களுக்கு வரும். அந்த 2ஆம் இடத்தின் அதிபதி 3ஆம் இடத்தில் நீச்சமாவதற்கு ஒரு காரணம் உங்கள் கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனே உங்களுக்கு எதிரியாக மாறி போகிறது பல நேரம். நீங்கள் ரொம்ப நேர்மை, ஆனால் உலகம் நேர்மையை தான் விரும்புதானே? இல்லை, அதனால பாதிப்பு வருது. அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான், 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். பல பேருக்கு நிறைய கண் திருஷ்டியினால ஹெல்த் இஷ்யூஸ் வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மிக கடுமையான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். கர்ப்பப்பை கோளாறுகள் பலர் பாதிக்கப்படுவார்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த கர்ப்பப்பை கோளாறுலாம் ரொம்ப பாதிக்கும். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் போய் நீச்சம் அடைகிறார். நிறைய வியாதிகளை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஹெல்த் இஷ்யூஸ் வருது கண் திருஷ்டியினால.
அதுக்கு காரணம் உங்களுடைய கம்யூனிகேஷன், எதிரையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கம்யூனிகேஷன், உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள், நீங்கள் வச்சிருக்கிற வாகனம் கடுமையான கண்திருஷ்டி உங்களுக்கு கொடுக்குது. அதனால தான் வாகனத்தில் கடன் வாங்கி வாகனம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் உலகத்தில் கண்திருஷ்டி விழுது. சொந்த வீடு, ராசிநாதனே செவ்வாய் பாருங்க, பூமிக்காரகம் பாருங்க, அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார். அவர் தான் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ என்ன ஆகுது, ஒரு சொத்து வாங்கிட்டீங்கன்னா கண்திருஷ்டி வந்துடும். சொந்தக்காரங்களுக்கே தாங்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்த ஒரு வீட்டை விலைக்கு வாங்குவீங்க. அந்த வீடு பழைய வீடாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வாங்கியிருப்பீங்க, ஆனால் உறவுகள் நம்ப மாட்டாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாலே இந்த வீடு வாங்கிட்டாங்க, அவனுக்கு என்ன சொத்து இருக்குது, அவனுக்கு என்ன புது வீடு வாங்கியிருக்கான். பழைய வீடு நீங்கள் வாங்கினாலும் திருஷ்டி, நீங்கள் புது வீடு வாங்கினாலும் திருஷ்டி. பிள்ளைகளை திட்டமிட்டு நீங்கள் அவங்கள முன்னுக்கு கொண்டு வருவீங்க. அவங்க படிப்புக்கு உறுதுணையாக இருப்பீங்க, அவங்க வாழ்க்கைக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையின் மேலே திருஷ்டி விடும். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். உறவினர்கள் வைத்தறிச்சல் போடுவாங்க, என் பையனுக்கு வேலை கிடைக்கல, என் பையனுக்கு அரசு வேலை கிடைக்கல, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, இவங்க பையனுக்கு கிடைச்சிருச்சே அப்படி திருஷ்டி போடுவாங்க. பிள்ளைகள் வாழ்க்கையிலே சில குழப்பங்கள் வருவதற்கு, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே கருத்து மாறுபாடு வருவதற்கு அந்த திருஷ்டி காரணமாக இருந்து குடும்பத்தை பாதிக்குது. அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், கடுமையான திருஷ்டி உங்களுக்கு விழுகிறது. தந்தை வழி உறவுகளினாலும் சிலருக்கு திருஷ்டி வருது, கணவன் வழி உறவுகளாலும் திருஷ்டி வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் 9ஆம் இடத்திலே நீச்சம் அடைகிறார். தந்தை வழி உறவுகளினாலும் உங்களுக்கு திருஷ்டி வருது, கணவன் வழி உறவுகள் ரொம்ப கடுமையான திருஷ்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். அப்போ ஒரு வேலை, உங்கள் கௌரவம் நல்லா இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா திருஷ்டி உங்கள் வேலையை பாதிக்குது, உங்கள் தொழிலை பாதிக்குது. 10ஆம் இடத்தின் அதிபதி சூரியன் இல்லையா, 12இல் நீச்சமாகும் போது தொழில் விழுதுங்க. நல்ல இருக்கக்கூடிய தொழில் கீழே நஷ்டமடைந்து விழுகிறார். நல்ல ஒரு பதவியில் இருக்கீங்க, உங்கள் திருஷ்டி உங்கள் மீது இருப்பதனால் அந்த பதவிக்கே வேட்டு வைக்கிறாங்க. வேறு இடத்திற்கு ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு உங்களை மாற்றி விட்டுறாங்க, சின்சியராக உழைச்ச உங்களுக்கு. அப்போ எவ்வளவு தடைகள் பாருங்க விருச்சிக ராசிக்கு கண்திருஷ்டியினாலே. இந்த கண்திருஷ்டிகளினாலே வாழ்க்கையை இழந்த பல விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு தெரியும். இவர்கள் திருமண வாழ்க்கையிலே பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருஷ்டி விழுகிறது. 7க்குரிய சுக்கிரன் 11ல் நீச்சம் அடைகிறார். திருமண வாழ்க்கையுடைய சந்தோஷங்கள் அனுபவிக்க முடியாதபடி கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு சந்தோஷ குறைவு ஏற்படுகிறது. சிலருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் போது, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த பலருக்கு புத்திர பாக்கியம் கூட பாதிக்குது. கண்திருஷ்டிகள் அதுக்கு ஒரு காரணம். அப்படி கடுமையான கண்திருஷ்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த திருஷ்டி விலகுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டியது கால பைரவர். விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்றும் சனிக்கிழமை என்றும் இந்த 2 நாளில் எந்த நாள் வசதியும் பார்க்கணும். அந்த கிழமை என்று தொடர்ச்சியாக வியாழக்கிழமையாக சனிக்கிழமை 21 வியாழக்கிழமை அல்லது 21 சனிக்கிழமை கால பைரவருக்கு விளக்கேற்றணும். எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றணும். ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி 2 மூடிகளிலும் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் போடணும் கால பைரவருக்கு. அப்படி நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்து வருகிற போது மிகப்பெரிய திருஷ்டிகளாக இருந்தாலும் விலகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். என் அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் கண் திருஷ்டியினால உங்களுக்கு வரக்கூடிய, உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சொன்னேன். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்னு சொன்னேன். பல அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பொதுவான கண் திருஷ்டி பரிகாரம் எங்களுக்கு உண்டான்னு கேட்குறீங்க. பொதுவாகவே இந்த கண் திருஷ்டிக்கு எப்படி சுத்தி போடுவதுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. கண் திருஷ்டி ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கணும். யாருக்கு கண் திருஷ்டி இருக்கிறதோ அவர்களை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கணும். அந்த வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைத்து கையிலே கல் உப்பு, அதுதான் முக்கியம், கல் உப்பை எடுத்துக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 3 முறை வலது பக்கமாக சுற்றி, பிறகு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இடது பக்கமாக 3 முறை சுற்றி அவர்களை கிழக்கு நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடணும். இதுதான் முறை. பிறகு இந்த கல் உப்பை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வாஷ் பேஸ்லேயே தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் கரைத்து விடலாம். சில பேர் வீடுகளில் ஸ்டவ்வில் அதை போட்டு எரிச்சிடுறாங்க, தண்ணீரில் கரைத்து விட்டாலும் போதும். இது ஒரு முறை.
இன்னொரு முறை கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் பொதுவாக கண் திருஷ்டி நீக்குவதற்கான இந்த பரிகாரங்களை பண்ணுறாங்க. இன்னொரு முறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய்ந்த மிளகாய் சிறிது கல் உப்பு இதை எடுத்துக்கொண்டு நான் முன்னரே சொன்னது போல ஒருத்தரை உட்காத்தி வச்சு வடக்கு நோக்கி உட்காத்தி வச்சு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சொல்லி அவரை சுற்றி விட்டு பிறகு அந்த காய்ந்த மிளகாயை கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. இது ஒரு முறை இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்குறீங்க, கடுமையான கண் திருஷ்டி அந்த வாகனத்திற்கு வந்து விடக்கூடாது, அதனால குடும்பத்துக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த வாகனத்தை சுற்றி தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி கற்பூரம் வைத்து சுத்தணும். கற்பூரம் வைத்து அந்த தேங்காயை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல குடுமையை எடுத்துடணும் தேங்காயிலிருந்து, அதன் மீது கற்பூரம் வைத்து அந்த வண்டிக்கு கற்பூரத்தை காட்டிவிட்டு தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி ஒரு திருக்கோயில், முடிந்தவரை பிள்ளையார் கோயிலாக இருந்தால் நல்லது, அந்த கோயிலில் சிதறுகாய் கொடுத்து விட வேண்டும் அந்த தேங்காயை. அதே மாதிரி வெளியூர்களுக்கு போகிறீங்க, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வெளியூர் போகிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வது, அது திருஷ்டி விழுந்துருமோ, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பலர் பயப்படுறாங்க. இவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அப்படி தெய்வத்தை வழிபடுற. உதாரணமாக சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் இரணியம்மன் கோயில்னு எல்லையில் இருக்க பாருங்க, இரணியம்மன் கோயிலில் பூஜை செய்து விட்டு வண்டியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அது என்ன கேள்வினா, குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன குழந்தைகளுக்கு 1 வயதுக்கு தாண்டிய குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுகிற போது அந்த குழந்தையை தனியாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. தாயின் மடியில் அந்த குழந்தையை உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு இதை போல கிழக்கு, அதாவது வடக்கு நோக்கி அவர்களை உட்கார வைத்து நீங்கள் கல்லுப்பை சுற்றி அந்த திருஷ்டியை வழக்கம் போல கழித்து விட்டு அந்த தாயின் மடியில் உட்காத்தி வைத்து தான் அந்த குழந்தைகளுக்கு பரிகாரம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் சிறு குழந்தைகளுக்கு கல் உப்பு பரிகாரமோ வேறு கண்திருஷ்டி பரிகாரமோ செய்யக்கூடாது. பிறந்த குழந்தைகளுக்கு கண்திருஷ்டி கழிவதற்கு இவர்களுடைய கன்னத்திலே ஒரு கருப்பு மை போட்டு, கண்ணுக்கு இடுவாங்க பாருங்க கருப்பு மை, அந்த மையா இருந்தாலும் போதும். விளக்கை எரிய விட்டு அந்த விளக்கு திரியிலிருந்து ஒரு கருக்கு வரும் பாருங்க, விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கருக்கை எடுத்து கூட கன்னத்திலே ஒரு புள்ளி வைக்கணும். அதே போல குழந்தையுடைய உள்ளங்காலிலே அந்த கருப்பு புள்ளியை, கருப்பு பொட்டு வைக்கிறோம். இப்படி வைத்தீர்களானால் குழந்தைக்கு வரக்கூடிய திருஷ்டியும் போகும். அன்பர்களே, உங்கள் ராசிகளுக்குரிய கண் திருஷ்டி யார் வருகிறது, எப்படி தீரும் என்ற வழிமுறையை சொல்லியிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் பார்த்த ஜோதிடர் புரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.